வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம் என்று தத்துவவாதிகள் உலக வாழ்வை கனவு காண்பது போல பேசுவார்கள். உலகமே மாயம், வாழ்வே மாயம் என்பது பட்டி தொட்டிகளிலெல்லாம் புகழ்பெற்ற பாடல். மனித வாழ்வு நிலையற்றது என்றும் அமர வாழ்வுதான் அடையத்தக்க லட்சியம் என்றும் எல்லா மத கிரந்தங்களும் முழங்குகின்றன. மரணமில்லா பெருவாழ்வு என்பது பற்றி முழங்காத மதங்களே இல்லை எனலாம். உயிர் என்பது எப்படி உருவாகிறது என்பது இன்னும் பிடிபடாத சூட்சுமமாகவே உள்ளது. விவசாயத்தில் இதை இப்படி செய்தால் விளைச்சல் அதிகரிக்கும் என்று கூற விஞ்ஞானத்தால் முடிகிறதே தவிர, எந்தெந்த சூழலில் கரு உருவாகிறது என விவரிக்க முடிகிறதே தவிர, ஒரு விதையில் அல்லது ஒரு கருவில் எப்போது உயிர்த்தன்மை சிலிர்த்து எழுகிறது என்பதை மட்டும் யாராலும் கண்டறிய முடியவில்லை. நசிகேதன் யமனிடம் கேட்கிறான், உயிர்கள் எப்படி படைக்கப்படுகின்றன என்று. இந்த ஒரு கேள்வியை மட்டும் தயவு செய்து கேட்காதே, ஏனெனில் இதற்கான விடை எவருக்கும் தெரியாது என்கின்றான் யமதர்மன். தேவராலும் அறிய முடியாதது சிருஷ்டி ரகசியம் என்கின்றன வேதங்கள். அது மட்டுமன்று, தவத்தாலும் ஞானத்தாலும் அதை கண்டவர்கள் கூட அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லாமல் தடுமாறி நிற்கின்றனர். அவர்கள் கண்ட புதிய அனுபவத்தை விவரிக்க எந்த விதமான வார்த்தைகளும் இதுவரை இல்லை. பகல் வந்ததும் உலகின் அனைத்து ஜீவராசிகளும் விழித்தெழுகின்றன. இரவு வந்ததும் அனைத்தும் உறங்குகின்றன. உடலுக்கு பகல் இரவு என இருப்பது போல் ஜீவனுக்கும் இருக்கக்கூடாதா என்ன? ஆன்ம ஒளி பாயும் போது ஜீவன் பிறப்பு என்ற கோட்டில் விழித்தெழுகிறது. ஓய்வின் போது மரணம் என்னும் பெருந்துயிலில் ஆழ்கிறது. உறங்குவது போலும் சாக்காடு என்கின்றார் வள்ளுவர் பெருமான். உறங்கும் போது மனம் கனவு காண்கிறது. காண்பது கனவு என்ற உணர்வே இல்லாமல் மனம் அதனுடன் ஒன்றி இருக்கிறது. விழித்தெழுந்த பிறகே இதுவரை கண்ட தோற்றங்கள் அனைத்தும் மாயை, வெறும் கனவு என்பதை நாம் உணர்கிறோம். காண்பது இனிய கனவு, வெறும் மாயை என்பதே நாம் விழித்த பின்னர்தான் நமக்கு தெரிய வரும். அதுவரையிலும் அவ்வளவு தத்ரூபமாக நிஜம் போல் அவை காட்சி தரும். அதுபோல் நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஏன் ஒரு கனவாக இருக்கக்கூடாது? மரணத்துக்கு பின்னர் தூங்கி எழுவது போல் ஏன் நமது ஆன்மா எழுந்திருக்கக்கூடாது? எழுந்து இதுவரை கண்டது ஒரு நெடுங்கனவு என்ற நினைப்புடன் ஏன் தனது பயணத்தை அது தொடரக்கூடாது? விஞ்ஞானிகளும் சரி, மெய்ஞானிகளும் சரி, இந்த ஒரு புள்ளியில் ஒன்றாக சந்திப்பதுடன் நின்று விடுகின்றனர். ஏனெனில் மரணத்துக்கு பின் என்ன என்று எவருக்கும் இதுவரை தெரியவில்லை. காலத்துடன் பின்னப்பட்டது மாயா உலகம், காலத்திற்கு அப்பாற்பட்டு நிற்பது மெய்யுலகம் என்கின்றன வேதங்கள். அங்கு பிறப்பு இறப்பு இரண்டும் இல்லை. அதனாலேயே அதனை சிரஞ்சீவி உலகம் என்கின்றனர். பாகவதத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டுள்ளது. ஒருமுறை கிருஷ்ணரும் நாரதரும் காட்டு வழியே வந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணரிடம் நாரதர் கேட்கிறார், மாயை என்பது என்ன? உயிர்களை அது எப்படி மயக்குகிறது என்று. அது கிடக்கட்டும், எனக்கு தாகமா இருக்கிறது, நீ போய் அருகில் ஏதாவது நீர்நிலை இருக்கிறதா என்று பார்த்து தண்ணீர் கொண்டு வா என்று கூறிவிட்டு களைப்புடன் மரத்தடியில் அமர்ந்து விடுகிறார் கிருஷ்ணர். நாரதர் நடந்து சென்று ஒரு ஆற்றின் கரையை அடைகிறார். சலசலத்து ஓடும் ஆற்றில் இருந்த நீர் எடுத்து செல்ல இலைகளால் ஒரு குடுவை போல் தொன்னை தயார் செய்கிறார். அதில் நீர் மொண்டு கொண்டு திரும்பியவர் ஆச்சரியத்தில் வாயடைத்து நிற்கிறார். அழகே வடிவாக தேவதை போன்ற பெண் ஒருத்தி குடத்தில் ஆற்றிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு கரை ஏறுகிறாள். நாணத்துடன் தலை குனிந்தபடி செல்லும் அவள் அழகில் மயங்கிய நாரதர் தன்னை மறந்து அவள் பின்னே செல்கிறார். அந்த பெண்ணின் பார்வையே அவளது உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது. அவளை தொடர்ந்து அவள் வீட்டுக்கு சென்ற நாரதர் பெண்ணின் பெற்றோரிடம் பேசுகிறார். அவர்களது அனுமதியுடன் அப்பெண்ணை மணந்து கொள்கிறார். இருவரும் சந்தோஷமாக வாழுகின்றனர். காலப்போக்கில் அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறக்கின்றன. குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகின்றனர். குடும்பம் சண்டை சச்சரவு என்று காலம் உருண்டோடுகிறது. பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாகி அவரவர்களுக்கும் திருமணமாகி தனித்தனியே சென்று விடுகின்றனர். இவர்கள் இருவர் மட்டும் திக்கற்றவர்களாக தனியே வசிக்கின்றனர். பின்னர் ஒரு நாள் இவரது மனைவியும் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறாள். அவளை கொண்டு போய் மயானத்தில் சிதையில் வைத்து தகனம் செய்துவிட்டு ஆற்றில் நீராடிவிட்டு கரையேறிய நாரதர் மனைவியை எண்ணி தமது நிராதரவான நிலையை எண்ணி கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போது அவர் அருகே ஒரு குரல் ஒலிக்கிறது. நாரதா, உன்னை தண்ணீர் கொண்டு வர சொல்லி எவ்வளவு நேரமாயிற்று, என்ன செய்கிறாய் இங்கே என்று கேட்கிறது அக்குரல். திடுக்கிற்று சுற்றுமுற்றும் பார்க்கிறார் நாரதர். எதிரே கிருஷ்ணர் நிற்கிறார் சிரித்தபடி. நாரதருக்கு திகைப்பு. அப்படியானால் தனது மனைவி, பிள்ளைகள், பேரன்கள், இத்தனை ஆண்டுகள் அவர்களுடன் வாழ்ந்தது எல்லாமே பிரம்மையா, மாயையா? இங்கிருந்து சில கணங்களில் அங்கே ஒரு பெரிய வாழ்க்கையே அல்லவா நடந்து முடிந்துவிட்டது. காலம் என்பது தொடர் இயக்கத்தின் அச்சு. அதில் வரிசை கிரமம் உண்டு.
பெற்றோர், மகள், பேரன் என காலமற்ற வெளியில் அவை கிடையாது. அங்கு எல்லாம் ஒன்றே. காலத்தில் தோற்றம் உண்டு, மறைவு உண்டு. தோன்றுவதால் உருவமும் மறைவதால் அருவமும் உண்டு. அதுவே காலமற்ற நிலையில் தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை. காலமும் மாயையும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்தவை. காலத்தை உணரும் உடலும் மாயையை உணரும் மனமும் ஒன்றோடொன்று இணைந்தவை. மரணத்தின் போது உடலை விட்டு உயிர் பிரிகிறது. ஞானத்தின் போதுதான் மனம் பிரிகிறது. மனம் அகன்ற பின்னரே மாயை அகலும். மனம் அகலாதவரை மாயை அகலாது. மாயை விலகாதவரை பிறவி விலகாது. மனம் அகலும்போதுதான் காலம் என்பது அகல்கிறது. மாயை என்பதும் அகல்கிறது. மாயை நீங்கிய பின்னரே நித்தியம் எனப்படும் பெருவாழ்வு சம்பவிக்கிறது. இதனையே அமரத்துவம், சிரஞ்சீவி தன்மை என்கின்றன வேத நூல்கள்.